இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, மூவர் இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயோடும் இன்று நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு மாதத்தை தந்து மாதத்தின் முதல் ஞாயிறாகிய இன்று அன்னையினுடைய திருப்பிடத்தில் ஜெபிக்க ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி, இந்த மாதம் முழுவதும் அவரது அருட்கரம் நம் கரம் பற்றி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பிள்ளைகளே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நல்லதே நடக்கும் என்று நினைத்தால் நல்லது நடக்கும். இது ஆகாது முடியாது என்று எதிர்மறையாக சிந்தித்து அதன் வழி நடந்தால் பெரும்பாலும் எதிர்மறையான விளைவுகளையே நாம் சந்திக்க நேரிடும். தப்பு கணக்கு போட்டால் தப்பாகத்தான் முடியும், தவறாகத்தான் முடியும். நம் எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை சீர்படுத்த இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் சிறப்பாக தவறு என்று தெரிந்தும் விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உம்மிருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் உம் அடியார்களாகிய எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருள்வீராக. இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகிறவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள் கூர்ந்து இவ்வாறு நாங்கள் உம்மை என்றும் பற்றி கொண்டு வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இறைவன் கூறுவது: தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 145 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர்.
கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்தூதர் பவுல் உரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகில் ஏறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களிலிருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கி கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து, எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடரிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளால் ஆகஸ்ட் மாதத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டின் 18ஆம் ஞாயிறில் நாம் இருக்கின்றோம். உங்களோடு சேர்ந்து இந்த இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 4 பிரிவுகளாக இன்றைய மறையுரையை அமைத்திருக்கிறேன். நற்செய்தியின் பின்னணி, இரண்டாவதாக இயேசுவும் சீடர்களினுடைய உரையாடல், தவறான கணக்கு, 3 உண்மையான சரியான கணக்கை இயேசு சொல்லித் தருகிறார், 4வது அந்த கணக்கின்படி நம்மால் வாழ முடியுமா. 1 நற்செய்தியின் பின்னணி. திருமுழுக்கு யோவான் கொலை செய்யப்பட்ட செய்தி இயேசுவுக்கு அறிவிக்கப்படுகிறது. சற்றே மனம் தளர்ந்திருக்க வேண்டும். நல்லவைகள் செய்கின்ற பொழுது தீமைகள் எப்படி பெருக்கெடுக்கின்றன என்பது அவருக்கு புரிந்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள சற்று கடினமாக இருந்திருக்கும். சோர்வாக தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று ஓய்வெடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவ்வாறே அவர் ஓய்வெடுக்க பாலை நிலம் சென்றதாக நாம் வாசித்தோம். அவர் அங்கே சென்றிருக்கிறார் என்பதை அறிந்த மக்கள் கூட்டம் ஆர்வத்தோடு அதிக வேகமாக அவர் இருக்கின்ற இடத்திற்கு சென்று சேர்ந்ததையும் நாம் பார்க்கிறோம். சோர்வாக சென்றவர் ஆர்வத்தோடு இருக்கின்ற மக்களை பார்த்து தன்னுடைய நிலையையும் மறந்து அவர்களுக்கு பாடம் சொல்லித்தர ஆசைப்படுகிறார். வழக்கமாக கற்பிப்பதைப் போல அவர்களுக்கு அவர் கற்பித்திருக்க வேண்டும். மாலையானது. ஆகவே இந்த பெரும் திரளை கண்டு, அவர்கள் ஆர்வத்தை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார் என்று ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இயேசு அங்கே சென்றபோது பெரும் திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். இந்த பரிவு என்ற எபிரேய சொல்லும் அதற்கு இணையான கிரேக்க மூலமும் அழுத்தமான செய்தியை சொல்லுகின்றன. அதிலும் எபிரேயம் இன்னும் அதிகமான அழுத்தத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறது. சிறப்பாக எபிரேய மூலம், இதனுடைய பரிவு என்பதனுடைய அந்த மூலம், இதயமும் மூளையும் ஒன்றையே நினைக்கின்றன, ஒன்றையே செயல்படுத்துகின்றன என்று ஒற்றை சிந்தனையோடு செயலாக்கம் பெறுகின்ற அந்த நினைவை பரிவு என்ற வார்த்தை சொல்லுகிறது. இதயமும் மூளையும் அழுத்தமாக, ஆணித்தரமாக, உறுதியாக எண்ணுதல் அல்லது நினைத்தல், அதை செயலாக்கம் பண்ணுதல். இதுதான் இந்த வார்த்தையினுடைய அழுத்தம். சற்று விளக்கமாகவே சொல்லுகிறேன். இதயமும் மூளையும் வெவ்வேறாக இல்லாமல் ஒன்றாகவே ஒற்றை சிந்தனையோடு செயலாக்கம் செய்வது. இந்த பரிவுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பால் நினைந்தூட்டும் தாய் என்று நாம் நம்முடைய மொழியிலே மிக அழகாக வைத்திருக்கிறோம். குழந்தையை, பால் குடிக்க வேண்டிய குழந்தையை நினைத்தாலே பால் சுரக்கிறது. அதுதான் பரிவு. பால் நினைந்தூட்டும் தாய். இப்போ பிள்ளைக்கு பால் கொடுக்கலாமா, கொடுக்கவா, வேண்டாமா, அப்புறம் கொடுக்குவா, இப்புறம் கொடுக்குவான்னு யாரும் யோசிக்கிறதில்லை. இயற்கையாகவே இரத்தத்திலேயே அது ஊறிய ஒன்று. என் குழந்தைக்கு இப்பொழுது பால் தர வேண்டும், என் குழந்தைக்கு இப்பொழுது நான் உணவு தர வேண்டும் என்ற அந்த இயற்கை சிந்தனை. கணக்கு பார்ப்பதல்ல, கொடுக்கவா வேண்டாமா, இது மூளை இதயம் செய்கின்ற வேலை. ஆனால் இதில் இரண்டும் இணைந்தே செயல்படுவதாக எபிரேயம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. ஆகவே இந்த கணக்கு பார்க்காத, நினைத்தாலே இயற்கையாகவே நடைபெறுகின்ற அந்த பரிவைத்தான் நமது கடவுள் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நற்செய்தியாளர்கள் 4 பேரும் இந்த நிகழ்வை சொல்லுகிறார்கள்.
சாதாரணமாக 3 நற்செய்தியாளர்கள் ஒத்தமை நற்செய்தியாளர்கள் தான் சொல்லுவார்கள். ஆனால் இந்த நிகழ்வு யோவானும் சேர்த்தே சொல்லுகிறார். எப்படி இதில் இருக்கிறதோ அதே போன்று அவரும் சொல்லுகிறார். ஆகவே இது ஒரு இயற்கையாகவே ஆண்டவரிடம் இருந்த அந்த பரிவை, அந்த பரிவு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக சொல்லித் தருகின்ற ஒரு அருமையான பாடம். இந்த இயற்கையான அந்த பரிவை ஆண்டவர் எப்படி நமக்கு காட்டியிருக்கிறார் என்பதை ஒரு நிகழ்வு மூலம் சொல்லுகிறேன். விடுதலை பயண நூல் 3வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எகிப்தியர்களால் அவர்கள் படுகின்ற துன்பத்தை என் கண்களால் கண்டேன், என் காதால் கேட்டேன், உதவி செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி 7வது வசனத்திலே அவர் மோசேயிடம் சொல்லுகிறார். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனக்கு யாரும் சொல்லித்தரல, நானாகவே அறிவேன். இயற்கையாகவே என்னிடம் அந்த பரிவு இருக்கிறது. இயற்கையிலேயே அவர்கள் படுகின்ற துன்பம் என்னை வேதனைக்கு உட்படுத்துகிறது. ஆகவே இது இயற்கையாகவே நம்மோடு அமைந்திருக்க வேண்டிய ஒரு அருமையான பண்பு என்பதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஆகவே இந்த மனநிலையில்தான் இன்று இயேசுவிடமும் உள்ளது. அதே மனநிலை தான் அங்கு யாவேயிடம் இருந்த அதே மனநிலை தான் இப்பொழுது இயேசுவிடம் உள்ளது என்று 4 நற்செய்தியாளர்களும் இந்த வார்த்தையை, பரிவு என்ற வார்த்தையை பயன்படுத்தியதன் மூலம் தெளிவுபடுத்துகிறார்கள். பரிவு இரத்தத்தில் ஊறிய ஒன்றாக இயற்கையாகவே நம்முள் இருக்கின்ற, இட் மஸ்ட் பி a second nature, இயற்கையாகவே நம்முள் இருக்க வேண்டிய ஒரு அருமையான குணம் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பாடம், இந்த இயற்கையாகவே இருக்க வேண்டியது தன்னுடைய சீடர்களுக்கு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2வது, இயேசுவும் சீடர்களிடம் நடைபெற்ற ஒரு உரையாடல். தவறான கணக்கு, தப்பான கணக்கு. சீடர்கள் சொல்லுகிறார்கள், மாலை நேரம் ஆகிவிட்டது, வீட்டிற்கு போகச் சொல்லி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். மாலை இரவு நேரம் ஆகிவிட்டது, உணவு கிடைக்காது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது சரியான கணக்கு. அந்த நேரம் பாலைவனம் கிடைக்காது, சரியாக சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. இயேசு வேண்டாம் என்கிறார். நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை, தடுமாறி போகிறார்கள். இந்த பாலை நிலத்தில் எங்கிருந்து நாம் உணவு தேடுவது, பெரிய கூட்டம் இருக்கிறது, என்ன செய்வது என்று அவர்கள் புரியாமல் தடுமாறி போகிறார்கள். மீண்டும் அதே சீடர்கள், இங்கு 5 அப்பமும் 2 மீன் துண்டும் உள்ளது, இதை வைத்து என்ன செய்ய முடியும் என்று அவரிடம் கேட்கிறார்கள். சரியான கணக்கு, கரெக்டாக பேசுகிறாங்க, குட் லாஜிக். இயேசு மீண்டும் பேசுகிறார் உரையாடலிலே. அவர்கள் அனைவரையும் அமரச் செய்யுங்கள். அமரச் செய்து 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டுகளையும் எடுத்து புரியாத அந்த சீடர்கள் முன்பாக ஜெபம் சொல்லி இப்பொழுது கொடுங்கள் என்று கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுக்க சொல்லுகிறார். அப்பொழுதும் அந்த சீடர்களுக்கு புரியவில்லை. கொடுத்தார்கள். மீதியானதையும் சேர்த்தார்கள். ஏறக்குறைய 5000 பேர் சாப்பிட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இது நற்கருணையின் முன் அடையாளம் என்பதை தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லித் தருகிறார். இப்படித்தான் இந்த நற்கருணை என்பது பகிர்வு விழாவாக வரும். நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த பரிவு என்பது நம் உள்ளத்தில் இயற்கையாகவே அமைய வேண்டிய ஒன்று. இதை நீங்கள் கண்டுபிடியுங்கள் என்று அவர்களுக்கு இந்த அவர்களுடைய தப்பான கணக்கை, புரியாத அந்த சூழலை புரிய வைக்கிறார். தவறான கணக்கை அவர் சரி செய்கிறார். முடியும் என்று சொல்லுகிறார். பரிவால் அனைத்தையும் செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். ஆகவே நற்கருணையின் முன் அடையாளமாக இதை சொல்லி பிறகு அதை பற்றிய விளக்கங்களை அவர் சொல்லுவதை நாம் பிறகு பார்க்க போகிறோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் பின்னணியிலே அவர் சொல்லுகிறார். ஆக பரிவு என்பதன் உண்மையான அவர்கள் உண்மையை, பரிவின் என்பதன் உண்மை தெரியவில்லை. மாறாக முடியுமா, இயலுமா, எப்படி என்றெல்லாம் அவர்கள் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். கணக்கு பார்க்கும் மனநிலையிலே தான் அவர்கள் இருந்தார்கள். இந்த 5 அப்பத்தையும் 2 மீன் துண்டுகளையும் என்ன செய்கிறது என்று கணக்கு பார்த்தார்கள். மூளை தனியாக வேலை செய்தது, இதயம் தனியாக வேலை செய்தது. இரண்டும் ஒன்று சேரவில்லை. இரண்டையும் ஒன்றிணைத்துத்தான் ஆண்டவர் பரிவு என்பதை, இந்த நற்கருணை பெருவிழாவை
நற்கருணையில் காட்டப் போகிறார் என்பது அப்பொழுது அவர்களுக்கு புரியவே இல்லை. தப்பாக கணக்கு போட்டார்கள். தப்பான கணக்கு என்று நான் வேண்டுமென்றே ஒரு தலைப்பை தந்திருக்கிறேன். இப்பொழுது யோசித்து பாருங்கள், நம்முடைய குடும்பங்களில் எப்படியெல்லாம் நாம் தப்பு கணக்கு போடுகிறோம் என்று யோசித்து பாருங்கள். இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் சரி, எப்படியெல்லாம் நாம் தப்பு கணக்குகள் போடுகிறோம் என்று பாருங்கள். மூளை ஒன்று சொல்லுகிறது, இதயம் வேறொன்றை சொல்லுகிறது. இரண்டையும் இணைத்து பரிவோடு வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் சொல்லித் தருகின்ற பாடம். அந்த பாடத்தைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். இதயம் உணவு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. ஆனால் மூளை சொல்லுகிறது, இரவு நேரம், ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள், ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது. இரண்டையும் சங்கமிக்க, இரண்டையும் ஒன்றிணைத்து ஆண்டவர் பரிவு என்பது இயற்கையாகவே வர வேண்டும் என்பதை, உதவி செய்ய வேண்டும், உதவி செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே ஒரு 2-3 இடங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த பரிவை ஆண்டவர் எப்படி பாடமாக மாற்றினார், இந்த பரிவு எப்படி நம் வாழ்வில் பாடமாக மாற வேண்டும் என்ற 3வது பகுதிக்கு, உண்மையான கணக்கிற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். தன்னுடைய நெருக்கமான சீடர்களின் தலைவர் என்று சொன்ன பேதுரு அவருக்கு அருகிலேயே அமர்ந்து கொண்டு அவரை கட்டி பிடித்து இழுத்து சென்ற பொழுது, இவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொன்னார். அம்மா, நீ என்னமோ கேட்குற, எனக்கு ஒன்றுமே புரியல, இது யாருன்னே எனக்கு தெரியாது, நீ கலிலேயன் தானே என்று சொன்ன பொழுது கூட எனக்கு தெரியாது என்று தெளிவாக சொன்னவர் பேதுரு. இயேசு பரிவு கொண்டவராக அவரை உற்று பார்க்கிறார். அவ்வளவுதான். மூளை சொல்லி இருக்க வேண்டும், ஏய் பேதுரு, என்னையா தெரியாது என்று சொல்லுகிறாய் என்று சொல்லி இருக்க முடியும். ஆனால் மூளையும் இதயமும் அந்த எபிரேயத்தில் நான் சொன்னதைப் போல இயற்கையாகவே இயேசுவிடம் அன்பை பொழிந்தது. மனம் திரும்பினார், பரிவோடு வாழ்ந்தார். அந்த பரிவாக அவருக்கு கிடைத்தது. அதை பகிர்ந்து வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். 2வது, இயேசுவை பிடிக்க வந்த பொழுது, யோவான் நற்செய்தியிலும் எல்லா நற்செய்தியிலும் இருக்கிறது, அவரை பிடிக்க வந்த பொழுது அவர், யோவான் நற்செய்தியிலே மிக அதிகமாக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு முன்னே சென்று யாரை தேடி வந்தீர்கள் என்று கேட்கிறார். அவர்கள் இன்னாரை என்று சொன்னவுடன், நான் தான் அவர், நீங்கள் என்னைத்தான் பிடிக்க வந்திருந்தீர்களே, ஆனால் இவர்களை, என்னுடைய சீடர்களை போக விடுங்கள், அவர்களுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு சமூக நீதியை சொல்லுகின்ற அற்புதமான ஒரு இடத்தை, பரிவை நாம் பார்க்கிறோம். சீடர்கள் ஓடிப்போனார்கள் என்பது வேறு விஷயம். ஆனால் அதற்கு முன்பாகவே இயேசு அவர்களை தற்காப்பு கொள்கிறார். கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழ் வைத்து பாதுகாப்பதைப் போல என்னை தேடி வந்தீர்களானால் என்னை மட்டும் பாருங்கள், அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு சமூக நீதி. இவர்களுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை, அனுப்பிவிடுங்கள். முதலிலே மறுதளித்த பொழுது சொன்னது ஒரு விதமான ஆன்மீகம். இது ஒரு சமூக நீதியை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். பரிவு. இவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லுகிறார். நம்மால் நம்முடைய குடும்பத்தில் அப்படி சொல்ல முடியுமா? எந்த அளவிற்கு காட்டி கொடுக்க முடியுமோ, எந்த அளவிற்கு பிறரை மானபங்கப்படுத்த முடியுமோ, எந்த அளவிற்கு பிறகு வார்த்தைகளால் அவர்களை வறுத்தெடுக்க முடியுமோ, அப்படித்தான் நாம் செய்வோம். வந்தாங்க, அடிங்க, போடுங்க என்று காட்டி கூட கொடுப்போம், கூட்டியும் சேர்த்து சொல்லுவோம். 3வதாக, சிலுவையில் லூக்கா எழுதிய நற்செய்தி 23:34 எல்லாம் தெரிந்துதான் செய்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை. இயற்கையாகவே வந்த மன்னிப்பின் பரிவு, அன்பின் உச்சம். யாரையும் காட்டி கொடுக்க வேண்டும், யாரையும் விட்டுவிடக்கூடாது, யாரையும் இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அருமையான வார்த்தை, அற்புதமான பரிவின் உச்சம், அன்பின் உச்சக்கட்டம். உங்களால் என்னால் முடியுமா? இதுதான் 4வது பகுதி. வாழ முடியுமா, முடியாதா? முடியும் என்பதற்காக 2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். வாழ முடியும். இந்த பரிவு நம் வாழ்க்கையில் ஒன்றாக 2 கலக்க வேண்டும். கணக்கு பார்ப்பதை, நிபந்தனைகள் போடுவதை, வேண்டாம் என்று சொல்லுவதை, தப்பு கணக்கு போடுவதை எல்லாம் நிறுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகம் 9வது அதிகாரம்
7-8 வசனங்களிலே கணக்கு பார்க்காமல் எப்படி வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் சொல்லுவதை படிக்கிறேன். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர். என்னத்தை கொடுக்க போகிறீங்க, யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க? உங்களுடைய மனைவி, குழந்தைகள், பிள்ளைகள், அன்பியம், நம்முடைய பங்கு நம்மோடு தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்களுக்குத்தான் நாம் அன்புகளை செய்ய போகிறோம். ஊரில் இருக்கவங்களுக்கும், உலகத்தில் இருக்கவங்களுக்கும், அமெரிக்காவில் இருக்கவங்களுக்கும், ஆப்பிரிக்கா, ஐரோப்பாவில் இருக்கவங்களை அன்பு செய்ய போகிறோம். கண்ணால் காணுகின்றவர்களைத்தான் அன்பு செய்ய போகிறோம். அவர்களுக்குத்தான் தாராளமாக கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்குத்தான் மன்னிப்பு, என்ன வேண்டுமோ அதை கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வெறும் காசு பணத்தை மட்டுமல்ல. இதனுடைய பின்னணி அவர் பணம் வேண்டும் என்று கேட்டாலும் உண்மையில் ஆண்டவர் இந்த பரிவைத்தான் சொல்லித் தருகிறார். கடவுள் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதையெல்லாம் உங்களுக்கு தருவார். முதல் வாசகம் அதைத்தான் சொன்னது. வாருங்கள், கேளுங்கள், பருகுங்கள், சாப்பிடுங்கள், கொடுக்கிறேங்கிறார் ஆண்டவர். கொடுத்து பாருங்கள். மன்னிப்பை குடும்பத்திலே கொடுங்கள், சரியான புரிதலை கொடுங்கள், தப்பு கணக்கை தூக்கி எறியுங்கள், இதயமும் மூளையும் ஒன்றாக செயல்பட ஆண்டவரிடம் வேண்டுங்கள், அன்னை கன்னிமரியாளிடம் கேளுங்கள், கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 17-19 படித்து முடிக்கிறேன். நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக. வேதம் பேசுகிறது, விவிலியம் சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தைகள் அல்ல. இந்த அன்பை புரிந்து வாழ்ந்த அன்னை வேளாங்கண்ணி தாயிடம் ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும். பிறரை தப்பு கணக்கு பார்க்காத நல்ல கணக்கோடு உண்மையான கணக்கை சொல்லித்தந்த ஆண்டவரது மன்னிப்பு, இரக்கம் நிறைந்த வாழ்வாக இருக்கட்டும். ஜாதியம், அது இது என்று நம்மை தடைக்கு அழைத்து செல்லுகின்ற வாழ்க்கையை தூக்கி எறிந்து விட்டு வாழுகின்ற வாழ்வாக இருக்கட்டும். கருவறை டு கல்லறை, ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். மீண்டும் ஒரு முறை இந்த வாழ்வு நமக்கு கிடைக்கப் போவதில்லை. ஓம் டும் ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இந்த மாதம் முழுவதும் நமக்கு இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரே, எனக்கு துணையாக வாரும், எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்று கூப்பிட்ட
திருப்பாடல் ஆசிரியரோடு நாமும் சேர்ந்து ஆண்டவரை அழைத்து ஜெபிப்போம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருச்சபை பெருந்தலைவர்களை ஆசீர்வதியும். உம் அன்பு பணியினை அகில உலகில் எல்லா மாந்தருக்கும் வேறுபாடு இன்றி பணியாற்றிட தேவையான எளிய மனதினை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் தெய்வமே எம் இறைவா, போர்கள், வன்முறைகள், பட்டினி, இயற்கை பேரிடர்கள் மற்றும் சமூக அநீதிகளால் துன்புறும் உலகிற்கு நிலையான அமைதியையும் நீதியையும் அருளும் உலக தலைவர்களுக்கு மனித மாண்பையும் பொது நலனையும் முன்னிறுத்தும் ஞானத்தையும் மன துணிவையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் அப்பமாகிய ஆண்டவரே, அழியும் உலக பொருட்களை தேடி எங்கள் வாழ்வை வீணாக்காமல் உமது வார்த்தை, நற்கருணை மற்றும் இறை அன்பில் உண்மையான நிறைவை கண்டடையும் ஞானத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் நாயகனே எம் இறைவா, உம் அன்னையின் மேலுள்ள அளவற்ற அன்பினாலும் பக்தியினாலும் நிரப்ப பெற்று இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் ஜெபிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேண்டுதல்களையும் நன்றி அறிதல்களையும் ஏற்று அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட விண்ணப்பங்களுக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய திருத்தலத்திலே பணிபுரிகின்ற பணியாளர்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக இந்த மாதம் முழுவதும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிப்போம். இந்த வாரத்தில் பிறந்த தின விழா, திருமண நாளை நினைவு கூறக்கூடியவர்களை நினைத்து இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாமல் இருப்பவர்களுக்காகவும் குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும் ஜெபிப்போம். தீராத வியாதிகள், முதுமையின் காரணமாக நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். நம் குழந்தைகளின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்து எல்லா சூழல்களிலும் கரம் பற்றி வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. அன்பின் காணிக்கையா, நன்றி காணிக்கையா, அன்பின் காணிக்கையா, நன்றி காணிக்கையா. இதய சூரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே. சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் பரிவு கொண்டவர்களாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து செபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று
எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றி மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் எவ்விடத்திலும் சிறப்பாக இன்று மாதத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது, உம்மை போற்றுவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர்களோடும் இந்த பேராலயத்திலே கூடி ஜெபிப்போரோடும் சமூக ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோர் அனைவரோடும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயிலும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஒந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பரிவு உள்ளம் நம்முடைய இயல்பாக மாற வேண்டும் என்று ஆண்டவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் பரிவு என்னும் நல்லெண்ணத்தை
எங்கள் அனைவருக்கும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்ளுவோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மீது என்றும் பரிவுள்ளவராக இருக்கின்றவர். இவரது திருவிருந்திற்கு அதே மனநிலையில் வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆதரித்து வழிநடத்தும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவிகளையும் உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான வீட்டிற்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய எண்ணெயின் பரிந்துரையில் இறையாசிர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய எண்ணெயின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால் குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பெருகச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்க வைத்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களையும் தோல்விகளிலிருந்தும்
துயரங்களிலுமிருந்து விடுவித்து எழுந்து நடக்க அருள் புரிவாராக. ஆமென். போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக்கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. ஆமென். எல்லா வல்லமையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள் துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved Mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.